Taste the Daily. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம். ஆனா இந்த பதிவுல டாரட் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜையும் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மிதுன ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய பேஷன், இவங்களுடைய ஒரு பிஸ்னஸ், வேலை இது சார்ந்து அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் மேரேஜ் ரீதியான விஷயங்களும் இந்த மாதம் மோரோவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொலைதூர பயணங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஏதோ ஒரு அவுட்கம்மை கொடுக்கும், ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறாங்கன்னா தாராளமாக தைரியமாக மேற்கொள்ளலாம். எந்த ஒரு மனதில் ஒரு ஹெசிடேஷன் ஃபீலும் இல்லாமல் தாராளமாக போயிட்டு வரலாம், வேலை சார்ந்து இல்லை மற்ற விஷயங்கள் சார்ந்து. ஸோ மோரோவர் இவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மிதுன ராசிக்குள்ள இருக்கிற மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போறாரு? ஸோ மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க கண்டிப்பாக ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஸ்பிரிச்சுவல் குரு. இவங்களுக்கு வேலை ரீதியாக படிப்பு ரீதியாக குரு இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா வாழ்க்கை கண்ணா பின்னான்னு இவங்க யோசிக்கும் போதோ இல்லை தடம் போதோ ஒரு குருவினுடைய ஒரு வழிகாட்டுதல் இருந்தாங்கன்னா ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக ஒரு சீரான பாதையை நோக்கி போவாங்க. எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த குருவினுடைய ஒரு வழிகாட்டுதல் இவங்களுக்கு தேவை. அண்டு குருவை இவங்க தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அப்படி மனிதர்களாக இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவை தேர்ந்தெடுக்கலாம். சில பேருக்கு அதில் உடன்பாடு இருக்காது. அப்படி உடன்பாடு இல்லாதவங்க சுவாமிமலை முருகரை சிறந்த குருவாக அவங்க தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்து அதற்கான ப்ராசஸ் பண்ணும் போது கண்டிப்பாக, அதாவது முருகருடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணும் போது இவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸோ அதுக்கு முதல் அடியாக சுவாமிமலை முருகரை தரிசனம் செஞ்சோ இல்லை தியானம் பண்ணியோ அவங்களுக்கு குருவாக ஏற்றுக்கலாம் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசிக்குள்ள இருக்கிற திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போறாரு? ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் கலந்து வரும், பிரச்சனையும் இருக்கும், நல்ல காரியங்களும் இருக்கும். ஆனால் இவங்க அதிகமாக நினைக்கிறது பிரச்சனையை பற்றி, சோகமான நிகழ்வுகளை பற்றி தான். இனிமே அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அவங்களுடைய நினைவில் கூட அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தோஷமான அழகிய தருணங்களை பற்றி தான் அவங்க நினைக்கணும். அப்படி அவங்க நினைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு புன்னகை ஏற்படும். ஸோ அதாவது அகத்தில் ஏற்படுற புன்னகை முகத்துலேயும் அவங்களுக்கு பிரதிபலிக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அழகாகவே கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் அவங்கள பார்க்கவே, அதாவது முருகரே அவங்கள பார்க்க வருவேன், ஏதாவது ஒரு மனித ரூபம், ஏதாவது ஒரு ஜீவராசி ரூபத்தில். ஸோ இனிமே நல்லதை மட்டும் யோசிக்கணும், நடந்த கோல்டன் மெமரிஸை மட்டும் யோசித்து அவங்களுடைய வாழ்நாளை கொண்டு போகணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசிக்குள்ள இருக்கிற புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போறாரு? மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில் அவங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தருணங்கள், சந்தோஷமான தருணங்களையும் அவங்க ரசிக்க ஆரம்பிக்கணும். சில பேருக்கு சின்னதாக ஏதாவது நல்லது நடந்திருக்கும், ஆனால் அதை விட்டுருவாங்க. பெருசாக நடக்கிற கெட்டதை யோசிக்கிறது, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஆகஸ்ட் மாதம் பெருசாக நடக்கிற கெட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் அதை பற்றி யோசிக்காமல் அந்த டைம் அதை விட்டுட்டு சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடணும். இவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதம்
இவங்க எப்பெல்லாம் சிரிக்கிறாங்களோ அப்பெல்லாம் முருகருடைய ஒரு வைப்ரேஷனை அவங்களால உணர முடியும். ஸோ இவங்க சிரிச்சா மட்டும்தான் முருகரும் அவங்களோட கூட இருந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாரு. அதனால சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மூமெண்ட்டை ஹாப்பியா கொண்டு போகணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு. நேர்களே, உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மன நிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.